தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை பார்க்குற அருமையான சகோதரன் சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விடுறேன். இந்த வசனங்கள் இருக்குது. நான் இதுக்கு முன்பாக இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த நாளிலேயும் நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி விடுறேன். நம்ம எல்லாருமே தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இதுக்கு முன்னால தண்ணீர்னால உலகத்தை நோவான் காலத்தில் ஆண்டவர் அழிச்சார். ஆனால் அழிச்சது பிறகு திரும்ப மனிதர்களோடவும் மிருகத்தோடவும் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்றார். இனினா ஜலப்பிரயத்தினால மாமிசமான யாவையுமே நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதை நம்ம இதுல சொல்றவங்க மத்தியில 11 வாசிக்கிறேன். இனி மாமிசமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்திகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாவது, நான் என் வில்லை மேகத்தை வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோற்றும். அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க மெட்ராஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது தென் மாவட்டங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் சரியான மழை, தேவைப்பள்ளியில் அதிகமாக இருக்கிற இடங்கள் அதிகமாக மழை தண்ணி பெருகிறதுனால அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை நீங்க உண்மையிலே நீங்க தேவை பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை நீங்க நினைவு கூற வேண்டும். பாருங்க, வில் மேகத்துல தோன்றும் பொழுது அது தேவை மகிமை, தேவை நமக்காக வெளிப்படுறது போல. நான் தண்ணீரால் அந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு அவரு நம்மளோட செய்த உடன்படிக்கை, பூமியில் உள்ள எந்த ஜீவ சந்தைகளை அழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் செய்த நம்மளோட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையானது வில் மேகத்துல வில் தோன்றும். கலர் கலரா நம்ம பார்ப்போம். பெரிய ஒரு வில்லா இருக்கும், கொஞ்ச நேரம் மறைஞ்சிடும். அது தேவனோட மகிமை, தேவை நம்மளோட செய்த உடன்படிக்கை. அதை நினைவு கூறாரு. நீங்க கூட ஆண்டவரை இப்படிலாம் நடக்குது, எங்களோட குற்ற குறைகளை எதுவாக இருந்தாலும் சரி நீங்க மன்னிங்கன்னு சொல்லி அருமையான சகோதரன் சகோதரியில நம்ம எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆனா சில விஷயத்துல என்ன இருந்தாலும் சரி இப்படி இக்கட்டான இல்லையா ஆண்டவரே, நீங்க வில்ல எங்களுக்காக மேகத்துல வச்சீங்களே, அழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்களே, எங்களுக்கு இறங்க ஆண்டவர் நீங்க சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்தி விட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஏசாப்பா உங்களுக்கு இறங்குவாரு. நீங்க பயப்படாதீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, இந்தியாவிலே வட இந்தியாவிலாம் சில நாட்கள் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தான் அதை நினைவு கூற வேண்டும், மற்றவர்களை சொல்ல வேண்டும், அதுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்களே, ஏன் எங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் எங்க தேசத்துல இப்படி நடக்குது, ஏன் எங்க மாநிலத்தில் இப்படி நடக்குது, எங்க ஊருக்குள்ள எங்க கிராமத்துக்குள்ள ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் தண்ணீர்னால நம்ம அழிக்க மாட்டாரு. நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணாரு. அழிக்க போறேன்னு சொன்னாரு. அங்கே ஆண்டவரு அந்த ஜனங்கள்லாம் மனஸ்தாபப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுகும் பொழுது அந்த பட்டணத்தை அழிக்காதபடி அவர்கள் மேல அன்பாக மனஸ்தாபப்பட்டு அவருக்கு மேல இறங்கி அவர்களை காப்பாத்தி விடுறாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, இதனால நீங்க தண்ணீர்களை பார்த்து எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க, அந்த வில்ல நினைவு கூறுங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 9:11 16 வரையும் உங்க மத்தியில் அந்த வசனத்தை நான் வாசித்து காட்டினேன். இந்த வசனத்தை நினைவு கூறி நீங்க ஆண்டவர்களை ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பாற்றுவாரு. கவலைப்படாதீங்க. நீங்க இழந்ததை காட்சியிலும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் தந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்க ஆண்டவரை பார்க்கறதுனால நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, ஆண்டவரே இதை பார்க்கிற எல்லாரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஆசீர்வதியும் காப்பாத்துங்கப்பா. ஆண்டவரே சரப்புலாம் ஆண்டவரப்பா ஜல பிரயாத்தினால ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனிதர்களை மிருக ஜீவங்களை ஆண்டவரே எந்த மாமிச சந்துக்களையும் ஆண்டவரை அழிக்க மாட்டேன்னு சொல்லிடலாப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு ஆண்டவரே வெள்ளத்தினால அநேக சேதங்களை நாங்கள் சந்திக்கிறோங்கப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பொருள்கள் ஆண்டவரே, புடவைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மிருக ஜீவங்கள்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. அப்பா நீங்க அழிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே, இதுக்காக மேகத்துல என் பிள்ளை வச்சேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா அதை நினைத்தருளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படியாவது எங்க தேசத்துல, எங்க மாநிலத்துல, எங்க மாவட்டத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த தண்ணீர் எல்லாம் வத்தி போக முடியும், உதவி செய்யுங்க. இப்பொழுது தற்சமயம் ஆண்டவரே கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு மழை வேண்டாம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க நோக்கி பார்க்கிறவங்க அந்த வசனத்தை நினைப்பு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் காப்பாத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாப்பா எல்லாரையும் நீர் காப்பாற்றி ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.